கொஞ்ச நாளாக எந்த சொதப்பலும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாடி கரெக்டாக விமன்ஸ் டே அன்னைக்கு பெரிய ஒரு அடியாக தலையில் வந்து விழுந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 kg கேக் ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. 3 kg மொத்தமாக போட்டு வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா ஓடிஜி ஆன் ஆகாது. ஐயோ போச்சே அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மொத்தமாக கேஸ் ஸ்டாப்பில் வச்சு 2 பெரிய ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளாடி வெயிட் பண்ணதுக்கு வச்சாச்சு. ஓடிஜி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த டைமர் நம்ம ஆன் பண்ணும்போது லைட்டும் வரல, எதுவுமே ஆன் ஆகலை. அந்த 0வில் வரும்போது ஒரு பெல் சவுண்ட் கேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும்ல. ஆனால் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அந்த 0க்கு கீழேயுமே அந்த டைமரோட அந்த பட்டன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த பெல் சவுண்டுமே கேட்கல. 0க்கு மேலே வைக்கும்போது அதில் லைட்டும் வரல, ஆன் ஆகவும் மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தப்போ அந்த 0க்கு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆச்சு. சரி இருக்கிற ஒரு பேன் வந்துட்டு கேஸ் ஸ்டாப்பில் வைக்க முடியல. சரி அந்த ஹீட்லேயே இதுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா ஹீட் எல்லாமே நார்மல் டெம்பரேச்சர், ஹீட் கரெக்டாக இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியாது, 0க்கு கீழே போகும்போது தான் ஓடிஜி ஆன் ஆகுது. எனக்கு கேஸ் ஸ்டப்பில் வச்சா ஒரு சின்ன பிரச்சனை என்ன வரும்னா, அந்த பாட்டம் லேயர் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம்னா கரிஞ்சிரும். அதே மாதிரி அந்த டாப் லேயர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி தோணும். ஸோ அது நல்ல கொஞ்சம் பேக்காகி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டப்லேருந்து எடுத்து இந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பேன்ஸுமே உள்ளே வச்சு அந்த டாப் லேயர் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியோட அந்த கன்சிஸ்டன்சி மாறது வரைக்கும் உள்ளே ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு இருந்த 2 கேக்குமே நான் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சதுனால மார்னிங் உள்ள ஆர்டர் கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஈவினிங் கொடுக்க வேண்டியது. 1 kg வெயிட்டில் ரெட் வெல்வெட் கேக்கில் வந்துட்டு அந்த டால் கேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து விமன்ஸ் டேக்காக கேட்டிருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு பர்த்டேக்காக 1.5 kgயில் மேக்கப் தீமில் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. ஃபைனலாக ஒரு 1 kg வெயிட் வர மாதிரி ப்ளூபெரி ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. அதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஓடிஜிக்கு வந்துட்டு இப்போ கம்பெனிலேருந்து வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு 1 வீக் ஆகுமா, டைமரில் ஏதோ கம்ப்ளைண்ட்டாக, இனி அது வரைக்கும் சமாளிக்கணும்.